ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரோட்டு கடைகளில் கிடைக்கிற சுண்டல் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் இங்கே ஒரு 100 கிராம் கொண்டக்கடலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுருந்தேன். ஊற வச்ச தண்ணியோடையே நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம். மாற்றி இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு இந்த கொண்டக்கடலை வேகிறதுக்கு சரியாக இருக்கும். அதனால் நம்ம 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 4-5 விசில் நம்ம விட்டுக்கலாம். நம்ம ஊற வச்சிருக்கனால கொண்டக்கடலை சீக்கிரமே வெந்துடும். அதனால் 4 விசிலோ 5 விசிலோ விட்டால் போதும். நம்ம ரோட்டு கடைகளில் பட்டாணியில் செய்வோம். நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக கருப்பு கொண்டக்கடலை இல்லை சுண்டல் சொல்லுவாங்க. இதில் நம்ம செய்யலாம். மூடிட்டு விசில் போட்டு விட்டுடலாங்க. இது விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கிறேன், 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை நம்ம தண்ணி சேர்த்தாமல் அரைக்க போகிறோம். ஏன்னா நம்ம தக்காளியில் இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும். மாற்றிட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாங்க. இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு பக்கம் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு லேசான அவலை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் எந்த அவல் வேணாலும் சேர்த்துக்கலாம். ரெட் அவல் இருந்து சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும். இல்லை கெட்டியான அவல் கூட சேர்த்துக்கலாம். இந்த ஆயிலே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த அவல் எதுக்குன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ அதே ஆயிலில் நம்ம அரைச்சிட்டு அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா வதங்கட்டும். இது கூட மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலா ஓரளவு கொதிச்சு வரணும். இது அப்படியே சிம்மிலேயே வச்சுக்கலாம், கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு விசில் போய் கொண்டக்கடலை ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொண்டக்கடலை வச்சுட்டு தண்ணி மட்டும் கொஞ்சமாக வடித்து எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு வதங்கிட்டு இருக்கிற மசாலா கூட இந்த தண்ணியவே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மசாலா தண்ணி எல்லாமே ஓரளவு கொதி வரணும். வந்த பிறகு நம்ம இது கூட கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் கொதிச்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்தா சரி. 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா கொஞ்சமாக தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்குங்க. இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொண்டக்கடலையை இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கொண்டக்கடலையை சேர்த்து ஒரு 2 கொதி வந்தால் போதும். நம்மளுக்கு சூப்பரான வண்டி கடை அல்லது ரோட்டு கடை சொல்லுவாங்க சுண்டல் மசாலா ரெடி. டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கொண்டக்கடலை சேர்த்துறதுனால அது நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபி கூட சொல்லலாம். பாருங்கள் கொதி வந்துருச்சு. இனி நம்ம பரிமாற வேண்டியதுதான். கொண்டக்கடலை வேண்டான்னு சொல்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். தட்டு சுத்தமாக காலி பண்ணி தான் நம்மகிட்ட கொண்டு காட்டுவாங்க. மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. சுட சுட பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம பொடியாக நறுக்குன கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக மல்லி இலை, நீங்கள் கார்ன் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இல்லை கார்னுக்கு பதிலாக நீங்கள் மிக்சர் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபஸ்ட்டு அவல் பொரிச்சு வச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த அவல் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இனி சாப்பிட வேண்டியது தான்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. தேங்க்யூ.